விசேஷமானவர். அவர் நமக்காய் மறித்தவர். அவர் நமக்காய் மறித்தது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்தார். அவர் மட்டும்தான் அப்படி செய்யக்கூடிய வேறு யாரும் அந்த மாதிரி தெய்வம் அல்ல. இந்த முதலாவது வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. அவர் நம்மை மன்னித்ததினால்தான் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த லூக்கா 23:24 வாசிப்போம். அவர் இவர்கள் செய்வதென்று அறியாமல் செய்யறாங்க, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். இவர்கள் தொட்டு மென்ஷன் பண்றாங்க. இவர்கள் யார் அந்த இவர்கள்? ஆகுமா? லூக்கா 22:62 and 63. இயேசுவை பிடித்துக்கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து, இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தவர்கள். இவர் யார் அப்படின்னு சொன்னாங்க? பரியாசம் பண்ணினவர்கள், பரியாசம் அவரை கேலி பண்ணினவர்கள். இன்னொரு வேர்ஸ் படிக்கலாம். இயேசுவுக்கு எவ்வளவு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இருந்தாலும் ஆனாலும் அவர் அந்த அவமானத்தையும் அந்த பாடுகளையும் சகிக்க வேண்டியது ஒரு கட்டாயமாய் இருந்தது. ஸோ இன்னொரு வார்த்தை படிக்கலாம். ஏசாயா 53:12. அவர் தம்மை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை பரியாசத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் தாமே தம்மை இழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ அந்த நாட்களில் நம்ம பார்க்க போனோம்னா எப்படின்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிதான் இருந்தது. ஒருத்தவங்க அடிச்சாக்கா நீ திரும்பி அடிச்சிடு, ஏன்னா நீயும் பலசாலின்னு சொல்லிட்டு காமிக்கணும். இயேசு மட்டும்தான் ஒருவன் உன்னை அடித்தால் மறு கண்ணத்தையும் காண்பின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தார். ஏன்னா அது ஒரு தனித்துவத்தை காட்டுது. ஸோ உலக மனிதர்கள் எப்படின்னா நீ என்ன அடிச்சியா, நான் ஒன்று அடிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இயேசு மட்டும்தான் அவன் என்னை அடித்தால் அவனை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறான். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 22:64 பார்க்கலாம். 64 and 65 பார்க்கலாம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டது பற்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். ஒரு கண்ணும் கட்டி உன்னை அடித்தவர் யார் என்று ஞான திருஷ்டியில சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு விரோதம் அநேக தூஷண வார்த்தைகள் அவர் எப்படின்னா தன் இருதயத்தை வாயம் இருக்கும். அவங்க நான் தகுதியானவனா இருந்தாலும் நீ தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தூஷண ஒரு இழிவான வார்த்தை, அது நம்ம இருதயத்தை உடைக்கும் அந்த வார்த்தை. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய தாடியே பிடுங்கி இருந்தாருலாம், அவரை கொட்டினாருலாம். கொட்டி யார் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த வேதனைகள் அந்த பாடல் மிகவும் கொடூரமா இருந்தது. இப்பவும் அண்ணா வர்ஷிப் பண்ணும்போது அதான் சொன்னார், கன்னத்தில் அவன் ஓங்கி அறையும்போது சின்ன பிள்ளை போல இருந்தார் தேவன். அம்மா நம்ம ஒரு சின்ன பிள்ளையை அடிக்கும் பொழுது அது ஏக்கத்தோடு பார்ப்போம், எதுக்காக அடிச்சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பட்ட பாடல்கள் ரொம்ப பெரியது. குற்றமே இல்லாத ஒருவனே நீ குற்றம் செய்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அது ரொம்ப நோக்கடிக்கும். ஸோ அந்த மனுஷனா
மாம்சமாய் இருந்ததுன்னா அது மட்டும் இல்ல. தீர்க்க தரிசன வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அவருடைய சரீரம் வந்து உள்ளப்பட்ட நிலத்தை போல காட்சி அளித்ததாம். ஸோ அப்படின்னா அந்த சரீரத்துல ஒரு இடம் கூட நல்லாவே இல்லை. எல்லாமே உள்ளப்பட்ட நிலம். உழுத நிலம் எப்படி இருக்கும்னா ஒரு நிலம் மேடா இருக்கும், ஒரு பள்ளமா இருக்கும். ஏன்னா அந்த மேட்டுல அவங்க வந்து விதைகளை போடுவாங்க. அப்படிதான் அவருடைய சரீரம் காணப்படுறதா. எல்லா இடங்களும் அடிக்கப்பட்டார், எல்லா இடங்களும் பிடிக்கப்பட்டார். ஆனாலும் வாய்க்கிறவான ஆட்டை போல அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தார்? அவர் நம்மேல் கொண்ட மிகுந்த அன்பு, அவர் நம்மேல் கொண்ட பாசம், அவர் நம்மேல் கொண்ட ஒரு பெரிய ஒரு இரக்கம். அந்த இரக்கம், அந்த அன்பு நமக்கு இல்லைன்னா இந்த நாள்ல நம்ம நிறுத்தவே முடியாது இல்லையா? கிறிஸ்துவத்துக்கான ஒரு அடியார். இப்போ நாம இருக்கிற இந்த ஜெனரேஷன், நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல யாராவது நமக்கு இப்படியாய் ஒரு பரிசாட்டையோ ஒரு குற்றப்படுத்த ஒரு வார்த்தையோ சொல்லும் பொழுது நம்மளுக்காக ஒரு சட்டங்கள் இருக்கிறது. வேலை ஸ்தலத்துல ஒரு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தின் பேர் கிரீவியன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேலை ஸ்தலத்தில நம்மளுடைய கலர் கான்ஃபிளிக்ஷன் அவங்க ஏதாவது தவறா பேசும்போது அந்த இடத்துல போயிட்டு நம்ம அவங்க மேல நம்ம புகார் கொடுக்கலாம். அதே மாதிரி மணிக்காலும் ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? கிரீவியன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த நாட்களிலும் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அவங்க வந்து அநியாயம் பழி சொல்லும் பொழுது அவங்க அந்த நாட்கள் எப்படி இருந்ததுன்னா அவங்க திட்டினா நீயும் அவங்க திட்டு, அவங்க அடிச்சானா நீயும் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தது. இவர்கள் யார் இந்த இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரை குற்றப்படுத்தினவர்கள், பரியாசம் பண்ணவர்கள், அவர் மேல வேண்டாதபடியே வேண்டும் என்று பிடிவாதமாய் சாப்பினவர்கள். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 23:25. கலகத்து நிமித்தம், கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்களை கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். பிலாத்துவை நாம் பார்க்கிறோம். பிலாத்துவை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பிலாத்துவுக்காக வேண்டிக் கொள்கிறார். அவருடைய ஜெபம் வந்து இவர்களை மன்னியும் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு. பிலாத்து வந்து அறிந்திருந்தான் தேவன் ஒன்றும் செய்யவில்லை. அவர் வந்து ஒரு அப்பாவியான ஒரு ஆட்டை போலதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவரை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவனுக்காக தேவன் வேண்டிக் கொள்கிறார், இவனை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வசனம் பார்க்கலாம். லூக்கா 23:13 பார்க்கலாம். லூக்கா 23:33. பிரபசஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ யாரை நினைவு கூறுகிறார்? குற்றவாளிகளை நினைவு கூறுகிறார். குற்றவாளிகளில் ஒருவராய் எண்ணப்பட்டவர் தான் இயேசு. ஸோ அவர் குற்றவாளிகள் அவங்களும் சிலுவையில இருக்கும் பொழுது தேவனை பூசிக்கிறாங்க. நீ வந்து பெரிய தேவன் சொல்றாய், நீ வந்து பெரிய தேவகுமாரன் சொல்றாய். நீ அப்படி தேவகுமாரனா இருந்தாருன்னா இப்பொழுது எங்களையும் ரட்சித்துக்கொள், உங்களையும் ரட்சித்துக்கொள். அது ஒரு தூஷணமான வார்த்தை. தேவன் வந்து வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறும்படியாய் அர்ப்பணித்தார். அவர் வந்து ஒரு பாத்திரத்தை போல கொடுத்தார். ஸோ அந்த வார்த்தை நிறைவேறும் பொருட்டு அவர் அமைதியாக இருந்தார். இந்த தூஷணமான வார்த்தைகளுக்காக அவங்களுக்காக தேவனத்துல மன்றாடுறார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்டனைகள் உண்டு. அந்த காலத்துல எப்படி கொடுத்தாங்க தண்டனைகள் அதையும் பார்க்கலாம். தூஷிக்கப்பட்டவர்கள், பரியாசம் பண்ணப்பட்டவர்களுக்காக என்ன தண்டனைகள் சொல்லி இன்னொரு ஒரு கியூட்டான சம்பவத்தை நினைக்கிறேன். எனக்கு ஒரு 4 years இருக்கும். அப்போ எங்க அப்பா கூட நான் எப்பவுமே போவது உண்டு. ஸோ நான் வந்து அவர் தோல் மேலே இருந்து அங்க மஞ்சு வந்து எப்பவுமே அம்மாவோட தான் இருப்பான். ஸோ நான் வந்து எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் எங்க அப்பா கூட. அப்போ எங்க மாமா சொன்னாரு, என்னடா இல்லை கருப்பா இருக்கு, தங்கச்சி வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் எங்க அப்பா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பு தாண்டா கலர், கருப்பு தாண்டா தமிழ்நாட்டு கலரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். என்னடா என் மருமக இவ்வளோ கருப்பா இருக்கு, எப்படா அப்படின்லாம் சொல்லி பேசும்போது இல்லடா கருப்பு தாண்டா அழகு, அது ஏன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே தூக்கிக்குவார். அப்புறம் அவரை என்ன கண்டிப்பாலும் என்ன நம்ம
கண்டிப்பாலும் சில நேரங்களில் அந்த 4 இயர்ஸ்லாம் எப்படின்னா என் வயசுல யாராவது ஒரு பசங்களை பார்த்தோன்னா அவங்க பின்னாடியே விளையாட வைப்பேன். அது யூஸ்வல் எல்லா கிட்ஸுக்கும் அது யூஸ்வலான ஒரு கேரக்டர் இல்லையா. ஸோ அப்படி போகும்போது எனக்கு டைம் தெரியாது, இந்த டைம்ல நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும்போது அவர் பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு எங்கள் அப்பா. ரவுண்ட் போட்டு அதில் நிற்க வச்சுட்டு எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ அவ்வளவும் அடி வாங்கி ஒரு நிமிஷம் சமாதானம் ஆகிட்டு திரும்பி போயிட்டு அவர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார். அவர் எங்காவது புறப்படுறாங்கன்னா ஓடி போய் அவர் காலை பிடிச்சிட்டு காலையே தொங்கிட்டே போவேன். அவர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது அப்படியே நானும் அப்படியே போவேன். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரங்கள் அவர் தோல் மேலே வளர்ந்ததில்லை தான். அதனால எனக்கு ரொம்ப அட்டாச் அந்த ஆண்டோட அன்பு. நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம அப்படியே நபர்களாக இருக்கலாம். நம்ம கம்பேரிசன் நிறையா இருக்கும், ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல். ஸோ அப்படியும் நம்ம ஒன்றும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் தகப்பன் மட்டும்தான் நம்ம தகுதிப்படுத்துகிறார். அவர் மட்டும்தான் இது எனக்கு இல்லை, இது எப்படி இருந்தாலும் இது எந்த இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நேசிக்கிற தெய்வம். இன்னொரு வாசனை தண்டனைகள் உண்டு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது என்ன தண்டனை பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:29 பார்க்கலாம். அடிகளும் அமிதமானது. தண்டனைகள் விதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பரியாசம் பண்ணும்பொழுது இவ்வளோ அடிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த தண்டனைகள் அவங்க அந்த காலத்திலே ஏற்படுத்திருந்தாங்க. இன்னொரு வசனம் படிக்கலாம். லேவியராகமம் 24:14. தூசித்தவனை பாளையத்துக்கு புறமே கொண்டு போ. கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவுள். கல்லெறிந்து கொண்டார்கள். தூஷிக்கப்பட்டவனை தூஷணம் செய்தெல்லாம் அவருடைய தண்டனை அப்படியா இருந்தாங்க, கொடுமையா இருந்தது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த தண்டனையை மாற்றி போட்டார். கிறிஸ்தவர்கள் ஒரு ரொம்ப அமைதியானவங்க, அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, இந்த உலகத்துக்கு ஒத்து போனவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய செயலினால் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றினால் சொல்லிட்டு நம்மளுக்கு தனித்துவத்தை ஏற்படுத்தி முன்மாதிரியாக ஏற்படுத்தி மன்னிப்பு அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. நம்ம மன்னிக்கிறோம், மாதிரி வாழ்வு அவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு முன்மாதிரியாக வைத்தார். அவரை போட்டு நாமளும் இருக்க வேண்டும். இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நாம் நடந்துக்கும்போது தானியேலை நம்ம பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக ராஜாவுக்கு விரோதமாக நீ பாவம் செய்யணும்னு சொல்லிட்டு அநேக பேர் எழுதிட்டாங்க. அநேக பேர் அவங்க மேலே குற்றம் சாட்டி இல்லை நீ ராஜாவுடைய கோட்பாட்டுக்கு நீ விரோதமாக இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியில தானியேலை விடுவிக்கும்படி தேவன் இறங்கினார். ஏன்னா அவருடைய அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்களை எப்படி போட்டாங்களாமா அவருடைய குடும்பங்களையும் அவங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அந்த சின்ன கொடையில போடும்போது அவங்க கீழே கூட இல்லையாமா, அவங்க போடும்போது அப்படியே கேட்ச் பண்ணி சாப்பிட்டுச்சாமா. அவங்க கொடூரமான தண்டனைகள் இருந்தது. அப்படின்னா தூஷண வார்த்தைகளும் பரியாசமும் அவங்க கிட்ட நாம மற்றவங்களுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு லுக்கா 17:3 சொல்லும்போது நாம மன்னிக்கிறவர்களாய் காணப்படும். படிக்க வேண்டாம். நாம மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கொலோசியர் 3:13 லாஸ்ட் வெர்ஸ். கொலோசியர் 3:13. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவர் மன்னியுங்கள். நம்ம கிறிஸ்துவ